கிரைண்டர் மோட்டரில் வந்து லைன் வந்து கனெக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஹால் ஹெச்பி 0.25 ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டார் தான். இது வந்து கிரைண்டரில் மேக்ஸிமம் இந்த மோட்டார் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காயிலேருந்து அவுட் எடுக்கிறது வந்து 4 லைன் எடுத்திருப்பாங்க. இந்த 4 லைனில் நம்மளுக்கு என்னென்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து ரன்னிங்காக இருக்கும், 2 வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும். இந்த ரன்னிங் ஆயில் ஸ்டார்டிங் ஆயில் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்று மீட்டரை வச்சு ரெசிஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணி அது மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாம். எதில் ரெசிஸ்டன்ட் வேல்யூ அதிகமாக வருதோ அது வந்து நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஆயிலாகவும், எதில் ரெசிஸ்டன்ட் வேல்யூ குறைவாக வருதோ அதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆயிலாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 2 லைன் எதெல்லாம் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டும் ஒரு காயிலோட வயராகவும், இந்த பிளாக்கில் இந்த ஒரு பிளாக்கும் இன்னொரு பிளாக்கும் வந்து ஒரு காயிலோட வயராகவும் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஃபஸ்ட் இதில் எது ரன்னிங் ஆயில் எது ஸ்டார்டிங் ஆயில்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு முறையில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சீரியலில் வந்து நம்ம வந்து லைனை வந்து செக் பண்ணி பார்த்தோம் எது ரன்னிங் ஆயில் எது ஸ்டார்டிங் ஆயில்னு கண்டுபிடிக்கலாம். அதில் எப்படின்னா, அதாவது லைட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து குறையும், பல்போட பிரைட்னஸ்ஸு. அதை வந்து நம்ம வந்து அதை பொறுத்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எது வந்து பிரைட்னஸ் வந்து குறையா இருக்கோ அதை வந்து நம்ம ரன்னிங் ஆயிலாகவும், எது வந்து நல்லா பவராக எரியுதோ அது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆயிலாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டெஸ்டிங்கில் போட்டு தான் டெஸ்ட் பண்ணுறோம். நார்மல் பேஸில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நார்மல் பவர் சப்ளையில் இது வந்து பல்புக்குன்னு உள்ள டெஸ்டிங். பல்புக்குன்னு உள்ள டெஸ்டிங்கில் போட்டு டெஸ்ட் பண்ணுறோம். இதுவே இந்த முறையும் நம்ம பண்ண முடியாதவங்க வந்து நார்மலாக அந்த மோட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தே நம்ம வந்து ரன்னிங் ஆயில் எது ஸ்டார்டிங் ஆயில் எதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மோட்டரில் வந்து வெளிப்பக்கமாக இருக்குது வெளிப்பக்க காயில், அதாவது இந்த ரவுண்டு 2 சர்க்கிள் ரவுண்டில் நம்ம காயில் வந்து ஃபிட் பண்ணியிருந்தோன்னா வெளிப்பக்கம் உள்ளது வந்து ரன்னிங் ஆயிலாகவும், அதுக்கு இன்னரில் வரக்கூடிய லைன் வந்து ஸ்டார்டிங் ஆயிலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் இதெல்லாம் ரன்னிங் ஆயில் ஸ்டார்டிங் ஆயிலாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 ரன்னிங் ஆயிலாகவும் இது 2 வந்து ஸ்டார்டிங் ஆயிலாகவும் போட்டிருக்கிறேன். லைன் நம்ம எப்படி எடுக்கிறது, இதில் எப்படி காமன் லைன் வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு ரன்னிங் ஆயிலோட ஒரு பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் ஆயிலோட ஒரு பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஒரு மெயின் லைனாக கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த லைனை தான் வந்து நம்ம காமனுக்கு வந்து காமன் லைனாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் என்னடா அந்த மோட்டர் வந்து ரிவர்ஸில் சுற்றிடும் ஃபார்வர்டு சுற்றும் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுற்றுறப்போ நம்ம வந்து லைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு 4 லைன் வர்றப்போ ஒரு பிளாக்கில் ஒன்று ஒரு ரெட்டில் ஒன்று வந்து நம்ம வந்து எடுத்து ரன்னிங் ஆயிலில் உள்ள லைனும் ஒரு ஸ்டார்டிங் ஆயிலில் உள்ள லைன் எடுத்து மெயின் லைனில் ஒரு லைனை எடுத்துக்கலாம். இது ஒரு மெயின் லைனாக எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு மெயின் போர்ட்லேருந்து வரக்கூடிய 2 லைனில் ஒரு லைன் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம மெயினாக ஒன்று கொடுத்துடலாம். முதல்ல 4 லைன் வர்றதில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆயில் ஒரு லைனு, ஒரு ரன்னிங் ஆயில் ஒரு லைன் எடுத்து காமன் லைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபேஸில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ அது போக நம்மளுக்கு எத்தனை லைன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்கும். இதில் ஒன்று வந்து நம்ம வந்து மெயின் சப்ளைக்கும், ஒன்று வந்து நம்ம கண்டென்சருக்கும் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் தான் நம்ம வந்து ரன்னிங் ஆயிலாக போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ரெட்டை தான் நம்ம வந்து மெயின் சப்ளைக்கு கொடுக்கணும். சேம் டைமில் கண்டென்சர் இந்த எம்எஃப்டிலேருந்து வரக்கூடிய ஒரு லைனையும் வந்து நம்ம வந்து மெயின் சப்ளைக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஆக்சுவலாக இதுவும் இன்னொரு மெயின் லைன் ஆகுது. அதுக்கும் நம்ம மெயின் போர்ட்லேருந்து எடுத்து வரக்கூடிய 2 வயரில் இன்னொரு வயரை நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இன்னொரு எம்எஃப்டி லைனை வந்து நம்ம வந்து
கண்டென்சருக்கு வந்து கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த 3 செட்டப் லைன் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். உள்ளேருந்து வரக்கூடிய காயிலேருந்து வரக்கூடிய ஸ்டார்டிங் ஆயிலில் ஒரு பாயிண்ட்டு, ரன்னிங் ஆயிலில் ஒரு பாயிண்ட் எடுத்து மெயின் லைன் ஒன்றாகவும், கண்டென்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு லைனும் உள்ளேருந்து வரக்கூடிய ரன்னிங் ஆயிலேருந்து ஒரு லைனையும் எடுத்து இன்னொரு மெயின் லைனாகவும் கொடுத்துருக்குறோம். அது போக எம்எஃப்டிலேருந்து வரக்கூடிய ஒரு லைனை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆயிலில் இன்னொரு லைனுக்கு கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணி டேப் அடித்து அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து மோட்டரை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் வந்து டேரெக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி டேரெக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லைன் மூலியமாகவே நம்ம வந்து டேரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது எந்த சைடில் சுற்றுது அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதோட டேப் வந்து சுற்றிருக்கேன். மூலமாக எந்த சைடில் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயின் லைன் வந்து 2 லைன் தான், ஃபேஸ் நியூட்ரல். அந்த 2லேயுமே வந்து ரன்னிங் ஆயில் வந்து டைரெக்டாக கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள். 2 லைனுமே டைரெக்டாக கொடுத்துருப்போம். இன்னொரு லைனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்டிங் ஆயிலுக்கு தான் ஒரு லைனு, இன்னொரு லைனுக்கு டேரெக்டாக கொடுத்துருப்போம். ஆனால் இன்னொரு லைனில் வந்து ஸ்டார்டிங் ஆயில் டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. கொடுக்காம அதுக்கு பதில் இந்த கண்டென்சர் வழியாக கொடுத்து காயிலுக்கு வந்து அனுப்புகிறோம். அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் சக்தி அதிகமாக கிடச்சி மோட்ரு வந்து ரன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்டார்டிங் ஆயில் மட்டும் இந்த கெப்பாசிட்டி. இப்போ வந்து மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். மோட்டர் வந்து ரன் ஆகுது. எந்த சைடு இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சைடு தான் மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகணும். இது வந்து பர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து லைன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, 2 ரன்னிங் ஆயில் லைன் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 2 ஸ்டார்டிங் ஆயில் லைன் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது ஒன்று அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்கணும். அதாவது இந்த ரன்னிங் ஆயில் வயரை எடுத்து இந்த லைன்லேயும், இந்த ரன்னிங் ஆயில் வயரை எடுத்து இந்த லைன்லேயும் கொடுத்தாலும் நம்ம மோட்டரோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் எப்படின்னா, இந்த பிளாக் கலர் வயர் இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஆயில் வயரு, இந்த வயரை எடுத்து இந்த ஸ்டார்டிங் ஆயில் வயர் இருக்கலாம், எம்எஃப்டி கொடுத்துருக்கோம்ல ஸ்டார்டிங் ஆயில் வயர், இதை ரெண்டையும் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம மோட்டரோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ கிளாக் வைஸாக சுற்ற வைக்கணும்னா இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணும்னா இப்போ சுற்றிட்டு இருந்ததில் அதே ஃபார்மேட் தான். இப்போ நம்ம டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம மெயின் லைனே வந்து மாற்றி பார்ப்போம். அதே ரெட் கலர் வயர் தான், பட் இன்புட்டில் வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ அதே நான் பிரித்து தனியாக தான் விட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த 2 லைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருத்தோம். அதனால் இந்த ரெட்டை அப்படியே விட்டுட்டு இந்த ரெட்டை எடுத்துக்கிறோம். இந்த ரெட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு லைனாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரெட்டு இருக்குல்ல, அந்த ரெட்டோட இந்த எம்எஃப்டி லைனை வந்து கொடுத்து ஒரு லைனாக கொடுக்குறோம். சரி, இவ்வளோதான் இதோட லைன் கனெக்ஷன். இப்போ வந்து இது வந்து ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கிளாக் வைஸாக சுற்றுது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சு, இப்போ வந்து கிளாக் வைஸாக சுற்றுது. நம்மளுக்கு எல்லா கிரைண்டர் மோட்டருமே ஃபஸ்ட்டு எந்த சைடில் சுற்றும் அப்படின்னா, 2 சைடுமே சுற்றுற மாதிரி தான் டிசைன் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த அரைவைக்குள்ள ப்ராசஸ் வந்து சரியாக நடக்கும். ஸோ நான் இப்போ வந்து ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல ரன்னிங் ஆயில் வயரை வச்சு நான் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணேன். இப்போ அதே இது நான் அந்த ஸ்டார்டிங் ஆயில் வச்சு சேஞ்ச் பண்ணுற மாதிரிங்க, அப்பவும் சேஞ்ச் ஆகும். இதிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் ஆயில் லைனை கலட்டி எடுத்துக்கலாம். இந்த லைனை எடுத்தாச்சு. இந்த ரன்னிங் ஆயில் வயர் அதிலே இருக்கட்டும். சேம் இந்த ஸ்டார்டிங் ஆயில் லைன் இருக்கலாம், இதை எடுத்துக்கலாம்.
ஏன்னா ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா எந்த வயரை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் மெயினில் வந்து கொடுக்கக்கூடியது எப்போதுமே 2 ரன்னிங் ஆயிலுமே மெயினில் கொடுத்துட்ருக்கணும். ஒரு லைன் மட்டும் கெப்பாசிட்டர் வழியாக போகக்கூடிய ஒரு லைன் மட்டும் ஸ்டார்டிங் ஆயில் லைனாகவே இருக்கணும். ஸோ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஸ்டார்டிங் ஆயில் லைனை மட்டும் மாற்றுறோம் பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுத்துருந்தது. இந்த லைனை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இந்த லைனை கொடுக்குறோம், ஸ்டார்டிங் ஆயில் லைனை. இதை ஆக்சுவல்ஸெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி கெப்பாசிட்டர்லேயே நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து டேப் அடித்து விட்டுடலாம். கொடுத்து இப்போ வந்து நம்ம வந்து மோட்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ வந்து சரியாக சுற்றுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் லைனு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைன் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். சில நார்மல் மோட்டரில் கம்பெனி மோட்டர்ஸ்லேயே வர சொன்னால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைன் தான் வரும். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லா லைனும் எல்லாமே நம்ம இன்சைடில் காயிலே வந்து கனெக்ஷன் கொடுத்து அவுட் வந்து டேரெக்டாக நமக்கு இந்த 2 லைன் மட்டும்தான் இப்படி பெர்ஃபெக்டாக வெளியே சுற்றுற மாதிரி அவுட் எடுத்திருப்பாங்க. இந்த வேறு உள்ள எல்லா லைனுமே உள்ளே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மொத்தமே உள்ளே தான் கனெக்ஷன் இருக்கும். இந்த 2 லைனை மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே வந்து எடுத்திருப்பாங்க. அந்த 2 லைன் தான் இது. அது போக இந்த கெப்பாசிட்டருக்கு தனியாக 2 லைனை வந்து வெளியே எடுத்து விட்ருப்பாங்க. இது எப்படி ஆன்டி கிளாக் வைஸில் மட்டும்தான் இந்த மாதிரி மோட்டரை வந்து நம்ம வந்து சுற்ற வைக்க முடியும். அந்த மாதிரி டிசைனில் உள்ள காயிலில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம 4 வயருமே வெளியே எடுத்திருந்தோம்னா இந்த கிளாக் வைஸ்லையும் சுற்ற வைக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் வந்து நம்ம வந்து சுற்ற வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி மோட்டரில் உங்களுக்கு வந்து மோட்டர் ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லைன் எதுவுமே பிரிக்க வேண்டாம். இந்த 2 லைன் கெப்பாசிட்டி லைனை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் வேறு ஒரு எம்எஃப்டியை வந்து மாட்டி நம்ம வந்து ஓட விட்டுலாம். ஓட விட்டால் அழகாக ரன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த கிரைண்டர் மோட்டாரில் வந்து வயர் லைனில் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.